ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட்நெட் சேனல். ஸோ கடந்த 2 நாட்களாக சோஷியல் மீடியாவில் ஒரு செம ஹாட் டாப்பிக்காக ஒரு மாஸ் கான்ட்ரவர்சியாக போய்கிட்டு இருக்க ஒரு வைரல் நியூஸ் பற்றி தாங்க இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம டிவிக்கு அமைச்சர் கீர்த்தனா பற்றி வந்திருக்கிற வைரல் வீடியோவும் அதுக்கு அவங்க கொடுத்த ஸ்மாஷ்ட் ரிப்ளையும் தான் இப்போ இன்டர்நெட்டையே கலக்கிக்கிட்டு இருக்குது. இந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கிற கம்ப்ளீட் ட்ரூத் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ லாஸ்ட் 2 டேஸாகவே ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ செம்ம ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. அந்த வீடியோவை வச்சு அமைச்சர் கீர்த்தனா ஒர்க் சம்மந்தமாக ஃபாரின் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பலரும் அவங்கள ட்ரோல் பண்ணவும், தேவையில்லாமல் ரூமர்ஸ் பரப்பவும் ஆரம்பித்தாங்க. ஸோ எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாமல் மற்றவங்கள பற்றி வதந்தி பரப்புறது எவ்வளோ பெரிய தப்புன்னு யோசிச்சு பாருங்கள். ஆனால் இந்த இடத்துல மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னென்னா, இந்த வீடியோவில் இருக்கிறது அமைச்சர் கீர்த்தனாவே கிடையாதுங்க. ஸோ வெறும் ஃபேஸ் சிமிலாரிட்டி ஒரே மாதிரி இருந்த காரணத்தினால சம்மந்தமே இல்லாமல் ஒரு பொண்ணு தேவையில்லாமல் இந்த தப்பான பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இந்த விஷயம் சோஷியல் மீடியாவில் தீயாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை பார்த்து செம கடுப்பான அமைச்சர் கீர்த்தனா அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு ஸ்மாஷ்ட் ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வெளியிட்டுள்ள அந்த பதிவில் ரொம்ப தெளிவாக சில முக்கியமான விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க. ஒரு பொண்ணு ரொம்ப நார்மலாக அவளோட டெய்லி ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதை கூட வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறது அவங்களோட வீக் அண்ட் பேக்வர்ட் மைண்ட் செட்டை தான் காட்டுது. ஸோ பொண்ணுங்களை பற்றி தொடர்ந்து சீப்பாக பேசுகிறவங்க கிட்ட இருந்து இதையெல்லாம் தவிர வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? ஒருவேளை இந்த வீடியோவில் இருப்பது நானாகவே இருந்தால் கூட என்ன தப்பு இருக்குது? எங்களோட பார்ட்டிஸோட பாலிசிஸ் பற்றி பேச கெப்பாசிட்டி இல்லாதவங்க எங்களோட பர்சனல் லைஃப் பற்றி ஃபேக் ஸ்டோரிஸை க்ரியேட் பண்ணி மக்களை திசை திருப்புவாங்க அப்படின்னு ரொம்ப துணிச்சலாக பேசியிருக்காங்க. ஸோ வெறும் ஃபேஸ் ரிசம்பிளன்ஸு ஒரே மாதிரி இருக்கதால் தேவையில்லாமல் இந்த கான்ட்ரவர்சியில் மாட்டிக்கிட்ட அந்த பொண்ணுக்காகவும் அவங்க ஓப்பனாக குரல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ எம் ரியலி சாரி, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, யார் என்ன சொன்னாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்கள் விருப்பப்படி ஜாலியாக வாழுங்க, இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணுக்கும் பப்ளிக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசுகிறது உருப்படியாக எதுவுமே இல்லாதப்போ பெண்களை இழிவாக பேசுகிறதும் அவங்களோட கேரக்டரை அசிங்கப்படுத்துறதும் தான் அவங்களோட ஓல்ட் அண்ட் சீப் வெப்பன் அப்படின்னு சொல்லி அவங்களோட கோபத்தை வெளிப்படுத்தி இருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அரசியல் ரீதியாக எதிர்க்க முடியாதவங்க இது போல் பெண்களை டார்கெட் பண்ணி ரூமர்ஸ் பரப்புறது எந்த அளவுக்கு ஃபேர்? ஸோ உங்களோட கருத்தை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.